சார் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் கொடுங்க சார். நாளைக்கு லீவ் வேணுமா? கூட்டம் வேற அதிகமாக வருமே. சரிங்க, லீவ் எடுத்துக்கோங்க, நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன். சரிங்க சார். ஹலோ, யார் நீங்க? இந்த நேரத்தில் இங்கே என்ன கொண்டு வரீங்க? பருப்பு லோடு சொல்லியிருந்தாங்க, அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். லோடு எதுவும் தனியாக வராது, எல்லா சரக்கும் மொத்தமாக தானே வரும். அதுவும் இந்த நேரத்தில் வராது. எப்படி தனியாக கொண்டு வந்தீங்க? அதுவும் பருப்பு யாரும் கேட்டிருக்க மாட்டாங்களே, அவசியம் இல்லை, எங்ககிட்ட இருக்கு ஏற்கனவே. சார் உங்க ஹோட்டல்ல இருந்து தான் சார் ஆர்டர் பண்ணாங்க, அதான் எடுத்துட்டு வந்தேன். யார் ஆர்டர் போட்டா? சார் யார் ஆர்டர் பண்ணாங்கலாம் எனக்கு தெரியாது. பருப்பு வெயிட் ஜாஸ்தி சார், முதல்ல இறக்கி வச்சிடறேன், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். சரி, உள்ள கொண்டு போய் கிச்சன்ல ஒரு ஓரமா வைங்க, தண்ணி படாத இடத்துல வைங்க. சரிங்க சார். என்ன சத்தம் கேட்டுச்சு? இப்ப என்னன்னு தெரியல சார், கீழே தான் கேட்க. நீங்க வேலையை பாருங்க. ஐயோ ஐயோ என்ன ஐயோ என்னாச்சு? என்னாச்சு அண்ணா? அண்ணா என்னாச்சுண்ணா? படி ஸ்லிப் ஆகி மூட கீழே விழுந்து அவங்க மேல விழுந்துருச்சுமா. ஏய் புவனேஸ்வரி, இத பார், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. நீ என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியாது, ஆனா எதுவா இருந்தாலும் பண்ணாத. நான் செய்யாம இருக்கிறதுக்கு நீ என்ன செய்வ? நீ என்ன சொன்னாலும் என்னால முடிஞ்சா அதை நான் செய்யறேன். அப்ப நான் சொல்ற இடத்துக்கு வா. வந்து எல்லாத்தையும் உடனே உன்கிட்ட சொல்லிட முடியுமா? வா சொல்றேன். என்ன மாயா யோசிக்கிறியா? என்னன்னே நான் சொல்லல, அதுக்குள்ள என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்ன செய்யலாம், எப்படி தடுக்கலாம், எனக்கு எதிரா ஏதாவது பண்ணலான்னு ஸ்கெட்ச் போடாத. என்ன ஏன் இத சொல்றேன்னா, கதிர் என்னோட கஸ்டடியில தான் இருக்கான். என்னோட ஆளுங்க அவனை சுத்தி இருக்காங்க. அவனை நீ கான்டாக்ட் பண்ணி நம்ம பேசின விஷயத்தை ஏதாவது சொல்லணும்னு நினைக்காது, அதுவும் நடக்காது. நீ வேற ஏதாவது ட்ரை பண்ணாலும் அதுவும் எனக்கு தெரிஞ்சிடும். நான் நினைக்கிற விஷயத்த உடனடியா செயல்படுத்தி நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பிரச்சனைகளை உருவாக்கிடுவேன். இது பாரு, தயவு செஞ்சு யாருக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாத. நான் என்ன செய்யணும்னு சொல்லு. அப்படி கேளுடி. 6வது தெருவுல காஃபி பிளாக் காஃபின்னு ஒரு காஃபி ஷாப் இருக்கு, அங்க வந்துரு. வரும்போது நீ மட்டும் தனியா வந்துரு. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சா கூட நான் ஒரு பெரிய பிளான நடத்தி காட்டிடுவேன். அதுக்கு நீ மட்டும்தான் காரணமா இருப்ப. இங்க பாரு, நான் தான் வரேன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் வேண்டாத விஷயம் எல்லாம் பேசுற? நான் வரேன். நீ உன் வீட்ல இருந்து கிளம்புனா நான் சொல்ற இடத்துக்கு வர்றதுக்கு 20 நிமிஷம் ஆகும். 21வது நிமிஷம் நீ காஃபி ஷாப்ல இருக்கணும். இல்லனா நான் சொன்ன விஷயத்தை நடத்தி காட்டிடுவேன். இங்க பாரு புவனேஸ்வரி, பிராக்டிகலா பேசு. எனக்காக டிராபிக் போலீஸ் நின்னு ரூட்டை சரி பண்ணி கொடுப்பாங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆகும். ஆக கூடாது. எப்பாடு பட்டாவது நீ வந்தே ஆகணும். இல்லனா இந்த புவனா யாருன்னு நீ பாப்ப. சீனு, அந்த புவனேஸ்வரி ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். கதிர ஹாஸ்பிட்டல்ல லாக் பண்ணி வச்சிருக்கா. தனா தனியா ஹோட்டல்ல இருக்கா. இத பெரியப்பா கிட்ட இப்ப போய் சொன்னா தேவையில்லாத சிக்கல் தான் வரும். நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் நீ மட்டும் தான் செய்யணும். நீ ஏதாவது செய்யணும். நான் என்ன செய்யணும்னு சொல்லுமாயா? சீனு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ.
எல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டேன். புவனேஸ்வரியும் நீயும் வர வேண்டியதுதான் பாக்கி. ஓகே சீனு. அண்ணா, இந்த தடவை பிளான் மிஸ் ஆக கூடாதுண்ணே. மா, இந்த தடவை பக்காவா பிளான் பண்ணிருக்கோம். யோசிச்சு பண்ணிருக்கோம். நீ கவலையே படாத. வாமா போலாம். அண்ணா, நான் நேருக்கு நேரா மாயா கிட்ட பேசணும். அதனால நீங்க வெளியிலேயே இருந்து மாயாவுக்கு சம்பந்தப்பட்ட வேற யாராவது வராங்களான்னு பாத்துக்கிட்டு இருங்க. நான் போய் பேசுறேன். மா, நானும் வந்தா உனக்கு துணையா இருக்கும்ல? இல்லண்ணா, வேண்டாம். அவளும் தனியா தான் வருவான்னு நினைக்கிறேன். அவளை சேர்ந்தவங்க யாருமே உள்ள வராம வெளியே நின்னு பாத்துக்கோங்க. யாராவது வந்துட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. வாடி வா, வசமா வந்து மாட்டிக்கிட்டேன். இதுக்கப்புறம் தான் உனக்கு இருக்கு.